வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக. விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித வாழ்வு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவி வருவில் இயேசு வழியிலே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பக்தர்களே, இந்த திருத்தலம் நோக்கி நம் உள்ளத்திலே எத்தனையோ விண்ணப்பங்களோடும் ஏக்கங்களோடும் வேண்டுதலோடும் வந்திருக்கின்றோம். ஆக நம் தாய் நமக்காக, நம்முடைய கருத்துக்களுக்காக நிச்சயமாக தம் திருமகன் இயேசுவிடம் பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பலியிலே இணைவோம். இன்றைய முதல் வாசகத்தில் வாழ்வும் சாவும், இறைவனின் ஆசீரும் சாபமும், நன்மையும் தீமையும் ஆக இரண்டும் நமக்கு வைக்கப்படுகிறது. இதில் நாம் நல்லவற்றை தேர்ந்து கொள்ள வேண்டும், வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும், நன்மையானதை தேர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனின் ஆசீரை தேர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று எடுத்து கூறுகிறது. ஆக இறைவனின் நம்பிக்கை கொண்டு வாழ்வதுதான் உன்னதமான வாழ்வு. அப்படி இறை நம்பிக்கை கொண்டு வாழும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர் என்றும் திருப்பாடல் என்று இறைவனை புகழ்கிறது. ஆக இத்தகைய ஒரு மனநிலையோடு நாம் அனைவரும் இத்திருப்பலியில் இணைவோம். நமக்காக, நம் குடும்பத்துக்காக, அது மட்டுமல்லாது இந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்து செல்கின்ற அத்தனை மக்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி, இறைவனின் ஆசிரை அனைவரும் பெற, சமாதானத்தை பெற வேண்டி செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்று மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், இறை ஆசீர் பெற செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு. அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவளின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார், ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோ பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது,
என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம் உயிர்தான் மேலானது, நாம் சேர்த்து வைத்திருக்கிற செல்வமும் சொத்தும் தான் மேலானது, நம்முடைய குடும்பம் உறவுகள் என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதை காப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அதை மிகுதிப்படுத்துவதற்கும் நம்முடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இவை தேவை. ஆனால் இவையே நமக்கு ஒரு வாழ்க்கையின் லட்சியமாக மாறக்கூடாது. இறைவனை பற்றி கொண்டு வாழ வேண்டும். இறைவன் மீது அன்பு பாராட்ட வேண்டும். இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு முழுமையான வாழ்வு கொடுக்கிறது என்றுதான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கிறது. திருப்பாடல் கூட நமக்கு அதைத்தான் சொன்னது, மிகச் தெளிவாக சொன்னது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். நம்மிடமும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை தேவைக்காக மட்டும் இருக்கிறது. ஏதோ ஒரு கட்டத்தில் தேடி வருவோம், அல்லது விபத்துக்கள், ஆபத்துக்கள், இழப்புக்கள், இறப்புக்கள் ஏற்படும் பொழுது தேடி வருவோம். எல்லாம் இருக்கும்போது இந்த ஆண்டவனை நாம் தேட மாட்டோம். இந்த ஆண்டவனில் கொண்ட நம்பிக்கையும் எங்கு இருக்கிறது என்ற கேள்விதான் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். அவர் எப்படிப்பட்ட வாழ்வு? வளமான வாழ்வு பெறுவார். திருப்பாடல் ஆசிரியர் மிகச் தெளிவாக சொல்லுகிறார், நீர் ஓடை அருகே நடப்பட்ட மரம் போல் இருப்பர். ஆக மரங்கள் வளர்வதற்கு நீர் மிக மிக ஆதாரமான ஒன்றாக இருக்கிறது, தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆக நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வளமான வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் நினைத்தபடி வாழ வேண்டும் என்பதை விட கடவுள் விரும்பும்படி, கடவுளின் திட்டப்படி, கடவுளின் சித்தம் எதுவும் என உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை எங்கு வருகிறது? அதைத்தான் மிக தெளிவாக நற்செய்தியிலே சொல்லும்போது, ஒருவன் உலகம் முழுவதையும் தம்மதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் வரும் பயன் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆன்மாவை நாம் காக்க வேண்டும். ஆக இந்த உலக செல்வங்களை அல்ல, உறவுகளை அல்ல, சொத்துக்களை அல்ல, மாறாக ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மா இறைவனை தேடும் ஒன்றாகவே இருக்க வேண்டும். மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே நாம் இழக்க விரும்புவது உயிரையும் இழக்க தயாராக, ஆக இறைவனுக்காக, இறைவனில் கொண்ட நம்பிக்கைக்காக, இறைவனை மாட்சிப்படுத்துவதற்காக நாம் உயிரையும் இழக்க தயாராக இருப்போம் என்றால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கின்ற வாழ்வை பெறுவோம். ஆன்மா இறைவனிலே மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைய முதல் வாசகமும் அமைந்தது. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, வாழ்வு ஒரு பக்கம், சாவு ஒரு பக்கம், நன்மை ஒரு பக்கம், தீமை ஒரு பக்கம்,
கடவுளின் ஆசீர் ஒரு பக்கம், சாபம் ஒரு பக்கம். எது வேண்டும்? ஆக வாழ்வை தேர்ந்து கொள்ள வேண்டும், நன்மையானதை தேர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரின் ஆசீரை பெற வேண்டும். ஆக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இது வாழ்க்கையின் போராட்டம், ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற போராட்டம். இதைத்தான் பவுலடிகளார் கூட சொல்லுவார். போராட்டம் வாழ்க்கையில், வளமை வறுமை என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லுவார். ஆனால் இந்த போராட்டத்திலே நான் வெற்றி பெற்றேன், என் விசுவாசத்தை, என் ஆன்மாவை நான் காத்து கொண்டேன் என்று பெருமை பாராட்டுவார். எப்படி சொல்லுவார்? மிக அழகாக சொல்லுவார். ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவர் இயேசுவை அடைவதிலே நான் என் வாழ்க்கை போராட்டத்திலே பங்கு பெற்றேன், அந்த ஒப்பற்ற செல்வத்தை பெற்றேன். ஆக இந்த உலகில் இருக்கும் அத்தனையும் குப்பை என உதறி தள்ளுகிறேன் என்று சொல்லுவார். ஆக இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரியே, அத்தகைய ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் நம்மளே வளர்த்து கொண்டால் அந்த நம்பிக்கை நமக்கு வாழ்வு கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும், நன்மையானதை கொடுக்கும், நலமானதை கொடுக்கும், இறைவனின் ஆசீரை கொடுக்கும், குடும்ப சமாதானத்தை கொடுக்கும். நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும். இறைவனின் ஆசீரை பெற்று நாம் மகிழ்ந்து வாழவும் முடியும். இறைவனுக்கு நம் வாழ்வின் வழியாக சான்று பகரவும் முடியும். அப்படி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ இறை நம்பிக்கையில் வளர்வோம், இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம், இறை விசுவாசிகளாக இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். உன் பாதம் சரணடைந்தேன், அருள் வேண்டி என்னை தந்தே என்னை நீ ஏற்றிடுவாய். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பழி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை பெற செய்கின்றேன். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய இயேசு கிண்ணத்தையும் தம் கையில் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வர்மளவும் உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் வகுகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் செல்வம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித நார்பர்ட், புனித அகஸ்டின் மற்றும் இவ்வுலகில் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை அருள் வேண்டுவோம். இறை மகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி நம் மனதை உயர்த்தி இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தூண்ட பெற்ற மக்களாக உங்களுடைய கரங்களை அப்படியே இதயத்தில் புதித்துக் கொண்டு, என்னை போல இந்த இதயத்தில் அப்படியே உங்களுடைய கரங்களை புதித்துக் கொண்டு, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டி அன்னையினுடைய பாதம் நோக்கி, இந்த திருத்தலம் நோக்கி வந்திருக்கிற நாம் அனைவருமே இறைவனின் அருளையும் ஆசிரியும் வல்லமையும் நிறைவாக பெற வேண்டும் என்ற மனநிலையோடு என்னோடு சேர்ந்து அமைதியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து காத்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்தையும் மன்னித்து எங்களை பாவ தலைகள் அனைத்திலிருந்து விடுவித்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழச் செய்வீராக. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் காண உமது ஆற்றலால் வல்லமையால் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்வீராக. உமது உன்னத கொடையான ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை அப்பா உம்முடைய திருத்துதர் வழியாக இந்த உலகம் முழுவதற்கும் நீ கொடுத்திரே. உம்முடைய திருத்துதர் உள்ளத்திலும் பொழிந்திரப்பா. மனத்துணிவு பெற்றவர்களாய் உலகெங்கும் சென்று உம்மை அறிவித்து உமக்கு சான்று பகர்ந்து தங்கள் உயிரையும் கொடுத்து மகிழ்ந்தார்களே. அதே உன்னத கொடையும் ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆற்றலையும் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்து நாங்களும் உமக்கு சான்று பகர எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உமக்கு அர்ப்பணித்து உம்மிலே கொண்ட நம்பிக்கையில் வாழ வளர செய்தருளும் அப்பா.
அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், ஒற்றுமை வேண்டும், உடல் சுகம் வேண்டும், ஆன்ம நலன் வேண்டும். கடன் தொல்லை பிரச்சனைகள் அத்தனையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். உமது ஆசி வேண்டும், சாபம் நீங்க வேண்டும், சமாதானம் வேண்டும். அப்பா, எங்களை ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பழி ஒப்பு கொடுத்திருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களை வரும்போது போகும்போது இப்போது எப்போதும் நீ காத்து வழி நடத்த வேண்டும். எல்லா தீமைகளையும் விலக்கி காக்க வேண்டும். எத்தீங்கும் தீண்டாது எங்களை நீ பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் அமைதி சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உயிர் தெழுந்த உயிருள்ள கடவுள் உணவாக உடைபட்டு உடைந்த நம் உள்ளங்களுக்கு உரு கொடுக்க மருந்தாக திரு விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாக இந்த தெய்வீக பள்ளிக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving the Holy Communion by making proper confession and those who have participated in the full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். காலை 6 மணி திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியிலும், மாலை 3 மணி திருப்பலியானது திருத்தல இணையதளத்திலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலயம் மேல் கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும்,
காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜெபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களின் முன்புறமுள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Dear devotees, every day at 6 a.m. and at 3 p.m. Mass in Tamil will be celebrated in the main shrine. 6 a.m. Mass will be telecast through Jia Plus. 3 p.m. Mass will be telecast through Shrine YouTube channel. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English. At 12 noon, Mass in Tamil. At 6 p.m. Holy Rosary, followed by Mass in Tamil, will be offered in the lower Basilica. Every day at 8 a.m. Mass in Telugu. At 11 a.m. Mass in Hindi. At 5 p.m. Mass in Kannada will be offered in the upper Basilica. Every day at 8 a.m. Mass in Konkani. At 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthitti Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னில் படைத்தருளும், நேர்மையான உள்ளத்தை என்னுள்ளே புதுப்பித்தருளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் நம்பிக்கையிலும் அன்னை மரியாளின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம், சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of
his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னைக்கு கரம் குவிப்போ, அவள் அன்பை பாடிடுவோ, அவள் அன்பை பாடிடுவோ. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனு குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம்.